என்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வாழ்கின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே, வானதூத சேனையில் வாழ்கின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே, ஆயிரம் கோவிலும் என் ஆசை நீரே, வாழ்கின்ற திருநாமம் துதித்திடுவேன். ஆயிரம் கோவிலும் என் ஆசை நீரே, வாழ்கின்ற திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டுத்தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டுத்தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே, செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? கர்த்தர் கேட்கிறாரு. ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் கப்பர்நகூமிலே ஒரு வீட்டில் மீட்டிங் நடத்திட்டு இருக்கார். கிறிஸ்து இயேசு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு ஜெருசலேம் சிட்டியிலிருந்து, கேபிட்டல் சிட்டியிலிருந்து வந்திருக்கிறாங்க. யூதயா நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மீட்டிங்க்கு. அப்போ கர்த்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மெசேஜ் போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையின் மேல் சுமந்து கொண்டு அந்த வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீண்ட வருஷங்களாக திமிர்வாதம் பிடித்தவனாய், கைகளும் கால்களும் செயலிழந்தவனாய் படுக்கையிலே அந்த 4 பேர் கொண்டு வர்றாங்க.
கூட்டம், வீடு ஃபுல்லாக ரஷ். நான் பிரசங்கம் பண்ணுறது யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி இருக்கும் கூட்டம்? க்ரௌட் பயங்கரமாக இருக்கும். நம்ம கெஞ்சி நோட்டீஸை கொடுத்தா கூட அப்பயும் யோசிப்பாங்க, அப்போஸ்தலர் கிறிஸ்தவ பூரணமாக்கும் சபையா, இந்த நரச்சதில் ஒன்று வருவார் அவரா அப்படின்னு யோசிங்க. வராங்க க்ரௌடு. உடனே அவங்க யோசிக்கிறாங்க அவசர அவசரமாக. நேராக ஒருத்தர் மேலே ஏறினா ஓட்டை பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டுல இறங்கணும். கர்த்தரை பார்க்க சும்மாவா? வீட்டில் ஏறணும், ஓட்டை பிரிக்கணும், உள்ள இறங்கணும் இல்லையா? ஸ்டெப் வைக்கணும் இல்லையா? ஐயோ கூட்டமாக இருக்குது, உள்ள எப்படி போகிறது, ஐயோ எப்படி அப்படி யோசிக்கக்கூடாது. உடனே வீட்டு மேலே ஏறணும், ஓட்டாது. எவன் விடாண்ட என்ன, எனக்கு ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி திமிர்வாதக்காரனை வைக்கணும். அதான் அவங்களுடைய விசுவாச நம்பிக்கை. அவன் வீடு உடஞ்சா என்ன, ஓடு பிரிஞ்சு ஓடுனா என்ன, ஏறான் மேலே ஏறி ஓட்டை பிரித்து அப்படியே அதுக்கு நினச்சி பாருங்க. மேலே இவனுடைய அந்த பாடி வெயிட் எவ்வளோ இருக்கும், அப்படியே மேலே கொண்டு போகணும். எவ்வளோ ஹைட்டுன்னு தெரில. ஓட்டை பிரிக்கணும். வீட்டுக்காரன் சத்தம் போது, யாரா வீட்டை பிரிக்கிறது. ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் கூட சில நேரம் வீடு ஓடு உடையும். ஆமாம், நல்லா இருந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணாரு, வீடு இடியுது, ஓடு பிரியுது. நினச்சிருப்பான் ஆண்டவரை கூட்டிகிட்டு வந்து பிரசங்கம் பண்ணி தப்பா போச்சே, என்ன ஓடெல்லாம் உடையுது, வீடெல்லாம் இடியுது, எவன்டா ஏறுறது? நல்ல கவனிங்க. அவங்களுடைய தீவிரம், அவருடைய ஃபெய்த், விசுவாசம் ஏறாது. யாரு விடாண்டா எவன் விடணும், எனக்கு என்ன, முதல்ல உள்ள கொண்டு போகணும். ஆண்டவர் முன்னாடி நிற்கணும். அதுதான் நம்முடைய வேலை. 1000 பேர் இருந்தாலும் உங்கள் மேல் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். கூட்டத்தில் 1000 பேர் இருக்கலாம், 2000 பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த ராத்திரி உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். இதே கப்பர்நகூமில் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அந்த மீட்டிங்க்கு ஒரு கூனி வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் வந்திருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் அவளை பார்த்தது. அந்த கூனியை பார்த்தது, கூப்பிட்டாரு. இந்த ராத்திரி கண்ணீரோடு, வேதனையோடு, வியாதியோடு, ஐயோ என்னை விசாரிக்க யாரும் இல்லையா, என் கவலைகளை தீர்க்க ஒரு மனுஷர் இல்லையா, ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டீரா அப்படின்னு யோசிச்சிருந்தா, ஆண்டவர் நான் மறக்கவும் இல்லை, உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறான். உள்ள இறக்கிட்டாங்க, கொண்டு போய் அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. கர்த்தர் ஃபெய்த்தை பார்த்தார். இவங்க நினைச்சாங்க எழுந்து நட, அப்படிதான் எல்லா பக்கம் அப்படிதான் சொல்லுவார். எழுந்து நட, படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் வேற மாதிரி பேசுறார். ஒருவேளை வியாதியோடு நீங்கள் வந்திருக்கலாம், வேதனையோடு கூட வந்திருக்கலாம், பண கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், உதவியற்ற நிலைமையில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் எழுந்து நட, ஒரு மிரக்கல் பண்ணிடுவாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா என்ன சொன்னார் தெரியுமா? வாசியுங்கள் 5:20, லூக்கா 5:20. அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, மனுஷனே சப்புன்னு போச்சு. ஏதோ ஒரு மிரக்கல் பண்ணுவாரு, மிரக்கல் காடு. கடல் மேல் நடந்தவர், காற்றையும் கடலையும் அதற்றினவர், லாசருவே வெளியே வா என்று சொல்லி மரித்தனவனை எழுப்பினவர், சிறுபெண்ணே எழுந்திரு என்று மரித்தோனை எழுப்பின தேவன் இங்க சப்புன்னு பேசுறார். பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறார். உடனே நமக்கே இது என்னடா கூட்டம், 2 ப்ராஃபஸி சொல்லி ஒரு மிரக்கிள் பண்ணுனா ஹல்லேலூயா இருக்கும்ல. ஆண்டவர் வித்தியாசம் பேசுகிறாரு. மகனே, மகனேயோ மனுஷனேவா? மனுஷன் பிடிக்கல, அவருக்கு டென்ஷனில் இருக்கிறாரு, இல்லாட்டி மகனேன்னு இருப்பாரு. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. உடனே அங்க இருக்கலாம் கச்சா கச்சா, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு, இவர் யாரு, இவர் என்ன காடா, பாவம் மன்னிக்கிறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க 5:23. அப்பதான் கர்த்தர் கேட்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், எது ஈஸி? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஈஸியா, எழுந்து நட அப்படிங்கிறது ஈஸியா? இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் சார்பாக நான் சொல்கிறேன். நான் நினச்சது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ரொம்ப ஈஸிங்க. 15 வருஷமா 10 வருஷமா பாவம் செஞ்சு செஞ்சு சர்ச்சுக்கு வர்றேன்,
10 நிமிஷத்தில் பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு. ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஐயோ பாவி என்னை மன்னிச்சிருங்க. 10 மினிட்ஸ். அப்போ அது ரொம்ப ஈஸி தானே சொல்லுவாங்க, டெட் ஈஸி, ரொம்ப சாதாரண விஷயம். அதே சமயத்தில் 15 வருடங்களாக கையும் காலும் இயங்காதவனாக படுத்து கிடந்தவன டாக்டர்கிட்ட போன உடனே பார்ப்பாரு, இந்த கேஸு தேராது. உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், இவங்க அலைவாங்க, ஸ்கேன் எடுக்க, அங்கே எடுக்க, இங்கே எடுக்கலாம், அலைஞ்சு பிளட் செக்கப் ஒன்று பண்ணிடுங்க, அப்புறம் கார்டியோ டெஸ்ட் என்னமோ பண்ணுங்க, எல்லாம் கூட ரிப்போர்ட்டை கொடுத்து அப்பவும் பார்ப்பார். எல்லாம் பார்த்துட்டு மெடிசன் கொடுப்பாரு. ஒரு 6 மாதம் கழிச்சு எப்படி ரிசல்ட்? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கை அசைக்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் டேப்லெட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் கை அசையுதுங்க. கஷ்டம் தானே? எழுந்து நட என்பது ரொம்ப கஷ்டம். நான் யோசித்தேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு கேட்டேன். இப்போ தான் கொஞ்சம் அந்த கையெல்லாம் மேலே வருதுங்க, காலெல்லாம் கொஞ்சம் தூக்குறாருங்க, அப்படி ஸ்டெப் வைக்கிறாருங்க, நடந்து பழகிறாரு. ஏன்னா நீண்ட வருஷங்களாக கைகால் இயங்கவில்லை. ரொம்ப கஷ்டமான விஷயம். மனிதனுடைய பார்வையிலே பாவங்களை மன்னிப்பது சாதாரண விஷயம், எழுந்து நட என்பது பெரிய விஷயம். இப்போ கர்த்தர்ட்ட கேட்போம். அவர் கேட்டாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது அப்படின்னு கேள்வி. இப்போ அவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்க. நான் அவரை சொல்ல தெரியுமா? எழுந்து நட என்பது அவருக்கு ஈஸி. லாசருவே வெளியே வா அப்படின்னா செத்தவன் உயிரோட 4 நாள் நாரி போனவன் வர்றானுங்க. பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அவ்வளோதான். அடக்க ஆராதனை நிறுத்தி போட்டு கல்யாண ஆராதனை வச்சுட்டாங்க. மாப்பிள்ளைய பொண்ணு பார்த்துக்கிட்டு பிரச்சனை இல்லை. சிறு பெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்படி சொன்னவருக்கு திமிர்வாதக்காரனை பார்த்து எழுந்து நட என்று ஈஸியா இல்லையா? டெட் ஈஸி. ஆனால் நமக்கு கஷ்டம். சில நேரம் நம்முடைய வியாதி சுகமாகிற மாதிரி சிம்டம்ஸ் கூட வராது. பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே அப்படியே இருப்போம். சில வியாதியெல்லாம் வந்துருச்சுன்னு வைங்க, நீண்ட கால அவஸ்தைப்பட்டு இருக்கணும். சுகர், ப்ரெஷர், இந்த ஆஸ்துமா மனசில் நல்லா ஏறிச்சு, ஒன்றுமே சுகமாகாது. ஆனால் பாவ மன்னிப்பு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, எழுந்து நட என்பதோ பாவங்களை மன்னிப்பது என்பதோ எது எழுதின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், எது எழுது? எழுந்து நட என்பது அவருக்கு ஈஸி. ஆனால் பாவங்களை மன்னிப்பதற்கு பார்த்தீங்களா அவருக்கு ரொம்ப கஷ்டம். பாரு, நமக்கு மிரக்கிள் பண்ணுறது ஈஸி, நிமிஷம் பண்ணிட்டு போயிட்டு பாரு. ஆனால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது தேவனுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைங்க, ரொம்ப கஷ்டமான வேலை. அதனாலதான் காட், அல்மைட்டி காட், உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே மனிதரூபம் எடுத்து வந்தாலும் எவ்வளவு கஷ்டமான வேலை பாருங்க. டெட் பாடி எழுப்புறதுக்கு ஒரு வேர்ட் ஆஃப் காட் போதும். லாசருவே வெளியே வான முடிஞ்சிச்சு. நீ நைட் சொல்றேன், இந்த ராத்திரி தேவன் ஒருவேளை உங்க கூட பேசி எழுந்து நடன்னு சொன்னா அவ்வளவுதான், உங்க எல்லா வியாதி பறந்து போயிடும், உங்களுக்கு வியாதியை மறந்து போயிடும். உண்மைதான். ஆனால் சிம்பிளா மிரக்கல் பண்ணின காட் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப சிக்கல், ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதான் அவருடைய வேலையிலே பயங்கரமான ஒரு சவால் நிறைந்த வேலை ஆண்டவர் இருக்கு. அதான் உண்மைங்க. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம் ஆச்சு இயேசுக்கு சிலுவையில் அறையப்பட்டு. இன்னைக்கு நம்ம திருந்துறோமா? சத்தியத்தை 10-15 வருஷமா கேட்டு தெரிஞ்சிருக்குமா? நெவர். ஏன் கஷ்டமா இருக்குல்ல அவருக்கு? எவ்வளவு கஷ்டமான வேலை பார்த்தீங்களா? 2000 ஆண்டுகள் குமாரன் சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்த பிறகு இன்றைக்கும் நம்ம டெய்லி பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு அலையில சொல்லுங்களேன். செய்யறவங்கள ஒரு அலையிலே சொல்லுங்க, அலையிலையா நான் முந்திக்கிறேன். உண்மைதான். முடியல பார்த்தீங்களா? கடினமான வேலைங்க கர்த்தருக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான வேலை. ஒன்று தெரியுமா? ஆதாம் பாவம் செஞ்சான், ஏவாள் பாவம் செஞ்சாங்க. மன்னிச்சார கர்த்தர்? கேளுங்க, மன்னிக்கல. ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க.
மன்னிப்பு எவ்வளோ கஷ்டம். மன்னிப்பு வாங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். கர்த்தர்கிட்ட நினைக்காதீங்க. ஆதாமும் எவளும் ஃபர்ஸ்ட். இப்போ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. நம்மளை 1000 தடவை மன்னிக்கிற தேவன் உங்களை என்னையும் 1000 தடவை 70 தடவை சொல்லியிருக்காரு. மன்னிக்கிற தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. மன்னிப்பு எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. நோவா காலத்திலே ஜனங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வாசியுங்கள். பாருங்க, அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே, ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே, தேசத்தில், ஜாதிக்காரத்தில் பூமியிலே பெருகினது என்றும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் டெய்லி ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு. ஒரு நாள் கூட திருந்த மாட்டேங்கிறான். இன்னைக்கு திருந்திடுமா, நாளைக்கு திருந்திடுமா. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று தேவன் கண்டு வசிமா தாம் பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்ததற்காக ஃபீல் பண்ணாரு. மனுஷிக்கலாம்ல, ஃபீல் பண்ணின பிறகு வேதனைப்பட்டவர் மன்னிச்சிருக்கலாம்ல, மன்னிக்கல. அன்னைக்கு இருந்த அத்தனை கோடி ஜனங்களுக்கும் விடுதலை இல்லாம, மன்னிப்பு இல்லாம ஜலத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்றால் மன்னிப்பே கிடைக்காத ஒரு ஜெனரேஷன் உலகத்தில் இருந்திருக்குது. மன்னிப்பே கிடைக்காத ஆதாம் ஏவாள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. உட்டாரா சோதோம் கொமரா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:20-21. சோதோம் கொமராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினால், அந்த வேர்டை கவனிங்க, அவைகளின் பாவம். பாவம் ரொம்ப கொடிய பாவம், சாதாரண பாவம் கிடையாது, கொடிய பாவம். ஒரு தம்பி, எனக்கு சபை சேர்ந்த ஒரு தம்பி சென்னையில் படிச்சுட்டு இருந்தார். PhD, நல்ல ஸ்டூடெண்ட், MSc கெமிஸ்ட்ரி, PhD, நல்ல நாலேஜ் உள்ளவன். பாதியில் வந்துட்டான். நான் போய், ஏன் நீ வந்துட்ட, படிக்கலையா? அவன் சொன்னதை கேட்டு எனக்கு அன்னைக்கு தான் தலை சுற்றே முத வந்துச்சு. இங்கே சொல்ல முடியாதுனால எனக்கு கேட்டுட்டு எனக்கு தலையெல்லாம் சுத்துது. சில நெட்வொர்க் அவன் சொன்னான், லெஸ்பியன் கே அப்படிங்கிற நெட்வொர்க்கெல்லாம். ஏன்னா இப்படியெல்லாம் இருக்குது சமுதாயத்தில். ஒரு மேன்மையான பதவி, பெரிய பெரிய VIPs, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், உயர்ந்த அதிகாரிகளெல்லாம் அதில் இருக்கிற நெட்வொர்க் அவன் எனக்கு காமிச்சான். பார்த்தீங்களா, பயந்து போயிட்டேன். சோதோம் கொமராவின் பாவம், அதன் பாவம் கொடியது என்று வேதம் எழுதுகிறது. அதன் கூக்குரல் பெரியது என்று வேதம் எழுதுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த கடைசி நாட்களிலே பாவம் பெருகி இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காலத்தை நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் பயங்கரமான ஒரு காலம். தேவ பிள்ளைகளை விட்டு வைக்காத ஒரு காலம். அதுதான் விட்டு வைக்காத ஒரு காலங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி IT கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. கேமராவில் போகுதோ, பெங்களூர் இருந்தாரு. ஒரு நாள் அவசரமாக ஃபோன் பண்ணுறதுக்கு ஒய்ஃபோட ஃபோனை எடுத்துட்டாரு. ஒரு குழந்தை ஒன்று இருக்கு, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, பிலீவர்ஸ். ஒய்ஃபோட ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க எதையும் டெலீட் பண்ணலையாட்டிருக்கு. எடுத்து பார்த்தவர் நிறைய லிங்க்ஸு, அந்த வேர்ட்ஸு, மெசேஜஸ் அப்படியே பார்த்தவர் அப்படியே இவருக்கு பைத்தியம் மாதிரி வந்துருச்சு. நம்பி சாவிலும் துக்கத்திலும் மரணத்திலும் உன்னோடு கூட பிறர் முகம் பாராமல் உனக்கே மனைவியாரி பெண்ணு வந்த அந்த பெண்ணுடைய லிங்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இவருக்கு தலை சுத்திருச்சு. நம்பி உலகத்தில் இருக்கிற துரோகத்தில் பெரிய துரோகம் தெரியுமா சொல்லுங்க? அப்பா
மகள் அப்பாவுக்கு செய்கிற துரோகம் மகன் அப்பாவுக்கு செய்கிற துரோகம் இல்லை, ஒரு மனைவி புருஷனுக்கு செய்கிற துரோகம் தான் உலகத்திலேயே பெரிய துரோகம். தேவனே அதை மன்னிப்பதில்லை. தேவனே அதுக்கு மாத்திரம்தான் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்காரு, ஒரு விலக்கு கொடுத்துருக்கு, ஒரு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் போய் பார்க்குறேன், பைத்தியம் மாதிரி ஆகிட்டாரு. எல்லாம் நம்பி அவர் ஏடிஎம் கார்டெலாம் கொடுத்து ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமா அவருடைய லைஃப் போச்சு, உடஞ்சி விவாகரத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. நினச்சி பாருங்க, நம்மளும் பாடகனாகலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஜெபசிங்க்கு பயந்து 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 தான் இங்கே நிற்பேன். அப்படியே ஒரு முறைப்பார், அப்படியே எனக்கு கையால் அப்படிங்க நிற்பேன். அவர் என்னை கண்டு பயந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி டு காட். நினச்சி பாருங்க, ஆதாம தேவன் மன்னிக்க சித்தமா இல்லை. முதல் மனுஷன் சொந்த சாயல், சொந்த ரூபம், சொந்த பிள்ளை மன்னிச்சுக்கலாம் இல்லையா? காட் மன்னிக்கல, ஏவால மன்னிக்கல. நோவா காலத்தில் ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகிருச்சு, மன்னிக்க மாட்டேன்ட்டாரு, எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு அழிச்சிட்டாரு. சோதோம் குமரா பாவம் கொடியதா இருந்தது, அவங்களும் மன்னிப்பு கேட்கல, இவரும் மன்னிக்கல, முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் கவனிங்க, தன்னுடைய சொந்த ஜனங்கள் இஸ்ரவேலரை எகிப்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கெட்டு குட்டிச்ச வரி போனவங்க. நீங்கள் நினைக்கிற நாள் கிடையாது. லேவியாராகமத்தில் அவங்கள பற்றி போட்டிருக்கு, என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்க, முறை தவறின உறவுகள், முறைகேடுகள், அருவறுப்புகள், அசுத்தங்கள் எல்லாம் அப்படி பண்ணன வாழ்க்கை. கெட்டு குட்டிச்சவராய் எகிப்தில் நிற்கிறான். மோசேயை தேவன் அனுப்புறாரு. கெட்டு போன அத்தனை ஜனங்களையும் அப்படியே பாவிகளாக எடுத்துட்டு வர்றாங்க, செங்கடலை பிளந்து. இப்போ கர்த்தர் நினைச்சாரு, பாழும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகும் பொழுது என் ஜனங்களை எகிப்தின் அக்கிரமத்தோடு கொண்டு போக முடியாது, எகிப்தின் பாவத்தோடு கொண்டு போக முடியாது. இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் பெருசு. அதுக்காக தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டம் தான் ஆசாரிப்பு கூடார திட்டம். மோசே மலைக்கு வர சொன்னார், சீனாய் மலைக்கு வந்தார். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே என்ன பண்ணு, ஒரு டென்ட் ஒன்று போடு, கூடாரம் அமைத்துக்கொள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய ஒரு மகத்தான திட்டம் தான் ஆசாரிப்பு கூடாரம். எகிப்தின் அருவருப்புகள், எகிப்தின் அசுத்தங்கள், எகிப்தின் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஒன்றும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் வருவதை தேவன் விரும்பவில்லை, அனுமதிக்கவில்லை. ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யி, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம் செய்யிட்டாரு. அது முன்னாடி பலிபீடம், கண்டிப்பா பலி செலுத்தணும். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு 5 பலிகள். லேவியராகமம் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 அதிகாரம், 5 அதிகாரம். சர்வாங்க தகன பலி, பூஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. 5 பலிகள். ஒரு மனுஷன் தேவன்கிட்ட நெருங்கணும்டா, கண்டிப்பா சர்வாங்க தகன பலி. ஆட்டை பிடித்து பலிபீடத்துக்கு முன்பாக ஆசாரியன் கட்டாயால் அடிக்கணும். விலைக்கரையம் பார்த்துங்க. பாவத்தை மன்னிப்பது ரொம்ப கஷ்டம்னு சொன்ன பார்த்தீங்களா, அதோட விலைக்கரையம் பாருங்க. அவன் பிடிச்ச ஆட்டை கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடத்துக்கு முன்னாடி நிறுத்தி கட்டையில அடிச்சு அடிச்சு அது அலற 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 அப்படியே ரத்தம் சிந்தணும், அப்படியே தோலை முறிக்கணும், சந்து சந்தா துண்டிச்சு கட்டையில அடுக்கி கழுவி. இப்படித்தான் ஒரு மனுஷன் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. 5 பயங்கரம். ஒரு பாவி தேவன்கிட்ட நெருங்கும் பொழுது அவனுக்காக ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு ஆட்டுக்கடாங்க வேணும். அவனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. வேற ரூட்டே கத்த வைக்கல. சும்மானு சொல்லிங்க, பாவங்கள் மன்னிப்பது ஹார்டு கத்த சும்மா சொல்ல. பாவங்கள் மன்னிப்பது என்பதோ எழுந்து நட என்பதோ எது எளிது. ஒரு மனிதனுடைய வியாதி சுகமாவதற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தேவை கிடையாது. The word of God போதும்.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேர்ட் ஆஃப் காட் போதுங்க, வார்த்தை போதும். ஆனா உங்க பாவத்தை மன்னிக்கிறதற்கு தேவனுக்கு வேற வழியே கிடையாது. இதை செஞ்சே ஆகணும். இஸ்ரவேலுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆசாரிப்பு கூடாரத்தின் முன்பாக அங்கே ஒரு ஆடு பலியிடப்பட்டு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி பலிகள் செலுத்தப்பட்ட பிறகுதான் அவன் என்டர் ஆகிறதுக்கான வாசலை திறக்குது. எங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். எகிப்தின் அருவருப்புகளோடு அவன் கானான் தேசத்துக்குள் என்டர் ஆக முடியாது. உலகத்தின் அருவருப்புகளோடு பரலோகத்தில் என்டர் ஆக முடியாது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு பாவம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. தேவன் உங்களோடு பேசும்படியாக, தேவன் உங்க கிட்ட நெருங்கும்படியாக, நீங்க தேவன் கிட்ட நெருங்கணுங்கிற போது யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் பாவம். ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு, நல்ல கவனிங்க, தேவனுக்கு இல்லை, உங்கள் தேவனுக்கு போடு, உரிமையோட போட்டுருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் அல்ல, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அடுத்து, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு முகத்தை மறைக்கிறது. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் வைங்க, சில நேரம் என் சத்தம் கத்தருக்கே கேட்காது. ஆண்டவரே என் முகத்தை பார்க்குறீங்களானா அவருக்கு உங்கள் முகமே தெரியாது, விஷனில் வராது. ஏன் தெரியுமா? அவருக்கும் எனக்கு நடுவில் சில பாவங்கள் இருக்குது, சில அக்கிரமங்கள் இருக்குது, சில அநியாயங்கள் இருக்குது. எகிப்தின் அருவருப்புகளோடு, எகிப்தின் வெசித்தனங்களோடு, விபச்சாரங்களோடு, மட்டமான குணங்களோடு ஒரு மனிதன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் சொத்துக்கள் பிரவேசிக்க கூடாதுன்னு தேவனுடைய தீர்மானம் இருந்தனால தான் வழியில் ஆசாரிப்பு கூடத்தை ஏற்படுத்தி பாவ மன்னிப்புக்கென்று சில காரியங்களை தேவன் செஞ்சு வச்சு. அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அப்படியும் திருந்தலை. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொல்லி இவ்வளவாய் அன்பு கொண்டார். தேவனுடைய தீர்மானம். தேவன் யோசிச்சாரே, இத்தனை கோடி ஜனங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு விலைக்கரையம் வேண்டும். சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் போதாது, ஆட்டுக்கடை ரத்தம் போதாது, அதற்கு கொண்டு பிரத்யேகமாய் ஒருத்தர் இந்த பூமிக்கு வர வேண்டும். ஒரு விசேஷமான ஒருவர் இந்த பூமிக்கு வர வேண்டும், ஒரு விசேஷமான வித்தியாசர் வர வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணினார். வாசிங்கள், எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். நன்றை கவனிங்க. அவருடைய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையின் பாவ மன்னிப்புக்கு அந்த வார்டை கவனிங்க. கிருபையின், வெறும் கிருபை அல்ல, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பயங்கரமான வசனங்க இது. காட் தீர்மானம் பண்ணாரு, ரத்தமே இல்லாத தம்முடைய குமாரனை, மாம்சமில்லாத வார்த்தை இருந்த, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் உலகத்துக்கு வராரு. பிள்ளைகள் மாம்சத்தையும், எபிரெயர் 2 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர். இப்ப காட் வந்து பூமியில வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். நினைக்கிறோம் அல்மைட்டி காட் மனுஷனா மாறுது நமக்கு சிம்பிளா தெரியுது. அது பெரிய டிஃபிகல்ட்டிஸான வேலை, ஒரு அபாயமான வேலை, ஒரு பயங்கரமான வேலை. ஏனென்றால் சேரக்கூடாத ஒளிக்குள் வாசம் பண்ணிக்கிற ஒரு காட், ஒரு மகா பரிசுத்தம் நிறைந்த ஒரு ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிற காட் அவரு. அவர் சாவாமை உடைய ஒரு காட். இந்த பாவ உலகத்திலே மரணம், இந்த உலக மரணத்தோடு மரண சரீரத்தை சுமந்து கொண்ட இந்த பூமியில அவர் மனுஷன் வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். வேற வழியே தெரியல. ரத்த சிந்தனம். பாவங்களை மன்னிப்பது எளிதா? இல்லவே இல்லை.
உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த உலகத்தில் மனுஷனா வந்து பிறக்கிறாரு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, அது ஒரு சீக்ரெட் போட்டு வச்சிருக்கு. கவனிச்சிங்களா? சீக்ரெட். சில கேட்டால் பிதா வேறு, குமாரன் வேறு, ஆவியானவர் வேறு. சில இல்லை, எல்லாமே ஒருத்தர் தான். இனிமே பெந்தோகோஸ்துக்காரன் கண்டே பிடிக்க உட்காந்துருக்காங்க. ஒரு சொல்றாங்க பிதா குமாரன் எல்லாம் ஒருத்தர் தான். இல்லை, பிதா வேறு, குமாரன் வேறு, ஆவியானவர் வேறு. ஒருத்தராக இருந்தேன்னா வேற வேற இருந்தால் உனக்கு என்ன? அதுக்கு பேர் திரித்துவம், திரியேகம் அப்படின்லாம் நிறைய டைட்டில்ஸ்லாம் கொடுத்துட்டு பைபிளில் எங்கேயாச்சும் திரித்துவம் அப்படின்லாம் இல்லை, அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவர் வேற, இவர் வேற, இவர் வேற, இன்னொருத்தர் எல்லாம் ஒருத்தர் தான், ஒருத்தர் தான், ஒருத்தர் தான். தேவன் ஒருவரே. அவர் பிரிஞ்சு அவனு வேற வழி இல்லை. அனைத்து யோசிச்சேன். அவர் பிரியலைன்னா நம்ம ரட்சிப்படைய முடியாது. குமாரனை தனியாக உள்ள அனுப்பணும், ஆவியானவர் அனுப்பணும், மேலே ஒரு காட் இருக்கணும். மேலே ஒரு காட் பர்மனெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு பிதாங்கிற தரி பண்ணிட்டாரு. கீழே ஒரு காடு வரணும். காட் அதே காடு இங்கே வரணும், வேறு காடு அல்ல. உன்னை குமாரன் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல ஆட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆவியானவர் வரணும், வேற வழியே இல்லை. நான் ஒருவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீர் மூவர்னு மாறித்தாங்க. அல்லேலூயா. மேலே வானத்திலும் தாழ பூமியில் என்னை தவிர வேறு தேவன் இல்லை, அந்நிய தேவன் யாரும் இல்லைன்னு சொன்னவர் இப்போ 3 தேவன்கிற பேரில் உலகத்தில் வந்து இறங்கியிருக்காரு. ஒன் காட். ஏங்க அவர் பிரித்ததை நீங்கள் நானும் நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறதுல நம்மள மாதிரி இருக்கிறது. சில குடும்பங்களை பூதன் இங்கே பிரிச்சிருவோம். புருஷ மணியை பிரித்து, பிள்ளைகளை பிரித்து, உங்கள் மனைவி ஆமாங்க அத்தாம்மா, அவங்க புருஷன் தான் அங்கே தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு, பையன் தானே ஆமாம் அங்கே சிகரெட் குடிச்சிருந்தானே. பிரிஞ்சுதா? அம்மா ஒன்று, அப்பா ஒன்று, பிள்ளை. இதே மாதிரி நம்ம பரலோகத்தை விட்டு வைக்கல. நம்மளும் ஒருவர்னு பேசாமல் அழகாக உட்காந்துட்டு இருந்தார் காடு. நான் ஒருவர் அப்படின்னாரு. இல்லை இல்லை, கண்டிப்பாக உங்களை பிரித்து விட்டுருவேன். குமாரனை பிரிங்க, ஆவியானவர் பிரிங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்னண்டா நம்ம செஞ்ச பாவம் தான் அவரை பிரிச்சிருச்சு. குமாரன்னு ஒருத்தர் வரணும்னு ஒரு திட்டம் போட்டார். ஒன் காட். மேலே வானத்திலும் தாழ பூமியிலும் என்னை தவிர தேவன் இல்லை என்று சொன்னவர் இப்போ அவர் குமாரன்கிற பேரில் முடிக்கிறான். ஏன்னா அங்கே ஒரு காடுனார், இங்கே ஒரு காடு வந்திருக்கு. சின்ன பையனில் நாங்கள் ஹிந்து தான், நிறைய தெய்வங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம், சந்திச்சிருக்கிறோம். மனோகர் பாஸ்டர் எங்கள் சிஸ்டர் வந்து அப்போ சின்ன பையன் மனோகர் பாஸ்டர் கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்தோடனே எனக்கு அப்போவே ஒரு டவுட்டு. முதல்ல இயேசு அப்படின்னு ஒரு காடை சொன்னீங்க, அப்புறம் கோடிங்க பிதான்னு இன்னொரு காடு வர்றாரு நீங்கள், அப்புறம் தான் ஆவியானவர் ஒரு காடு. அப்போ எனக்கு நாங்கள் தான் நிறைய காடை வச்சுட்டு இருக்கிறோமே, அப்போ நீங்கள் என்ன ஒரு காடுன்னு சொல்லி போட்டு 3 காடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு எங்கள் அக்காட்ட கேட்டேன். உடனே மனோகர் பாஸ் சொல்லிட்டாங்க. அவன் கேட்குறான், இங்கே ஒரு கார்டன் தானே உள்ளே நுழைஞ்சிங்க, ஏசு கிறிஸ்து ஒருத்தர்னா கார்டன் உள்ளே வந்த உடனே இல்லைப்பா அவங்க அப்பா ஒருத்தர் பிதான்னு ஒரு கார்டு இருக்கிறாரு அப்படிங்க. சரி 2 காட் பரவாயில்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஒரு கார்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்குறான். நான் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போவே எப்படி பார்த்தீங்களா அவர் பார்த்தாரு, அப்படி கையை வச்சு அப்படி ஒரு ப்ளஸ் பண்ணிவிட்டு, அந்த பிளஸ்ஸிங் தான் இன்றைக்கி வர என் தலைமையில் இருக்கா. ஹல்லேலூயா. மனோகர் பாஸ்டரையாக வச்ச அந்த கை இருக்குது பார்த்தீங்களா, அதான் இன்றைக்கி நான் நிற்க வச்சிருச்சு. ஒரு தேவ மனுஷன் கைகள் அபிஷேக் அனாயிண்டிங் என் தலைமையில் அப்போ இறங்கிருக்கு 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அவர் சொன்னார், ஒன்று சொன்னார், இப்போ நமக்கு சொன்னால் புரியாது. உங்கூட காட் பேசுவார், உங்களோட தேவன் பேசுவார், நீ கேட்ட கேள்விக்கு அவர் சரியான பதில் உனக்கு கொடுப்பான்னு சொன்னார். அதே மாதிரி சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, தூங்காம, கையெல்லாம் அடிச்சு அப்படியே ரத்த காயத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அழுத ஆண்டவர்கிட்ட போயிட்டு அன்னைக்கு என்கிட்ட பேசினார். அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர் ஒரு நாளுக்கு பிதா வார்த்தை பரிசுத்த 3 ஒன்றாக இருக்கிறார்களே, அந்த ஒன் காடை நீங்களும் நானும் செஞ்ச பாவத்தினால அவரையே 3ஆ பிரிச்சு விட்டுருக்குது. நம்ம ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இல்லாட்டி எதுக்கு குமாரன்னு ஒருத்தர் உலகத்தில் வரணும், ஆவியானவர் ஒருத்தர் தனியாக வரணும்? எதுக்கு இந்த வேலை?
கர்த்தருடைய குடும்பத்தையே உள்ள பிடிச்சி பிரிச்சோம்னா நம்மள எப்பேற்பட்ட ஆளுங்க, சாதாரண ஆட்களா? தேவனுடைய குடும்பத்தையே ஒரு கை பார்த்தவங்க. நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய விலை கிரயத்தை, அந்த வசனம் கூட வாசிங்க, எபேசியர் 3:8 வாசிங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும், இது எனக்கு வச்சுக்கோங்க, பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாய நான், அந்த வேர்டை கவனி, கிறிஸ்துவினுடைய அளவே இல்லாத ஐஸ்வர்யம். பணம் கிடையாது, ஜுவல்ஸ் கிடையாது. கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு இந்த கிருபை அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அளவில்லாத ஐஸ்வர்யத்தின், கிருபையின் ஐஸ்வர்யம் தெரியுமா? நம்ம கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்புங்க. பாவ மன்னிப்பு. ஆதாம் பார்த்தானா பொறாமப்படுவார், அடிச்சே போடுவார். டே என்னடா நீ பாவ மன்னிப்பு வாங்கிட்டேன், நானும் என் ஒய்ஃபையும் துரத்தி விட்டுட்டார் அவர். தப்பி தவறி நோவா காலத்தில் ஜனங்களோட பேசிடாதீங்க, அடி பின்னி எடுத்துருவாங்க. எங்களுக்கு இத்தனை கோடி ஜனங்களையும் தண்ணிக்குள்ள போட்டு சாகடிச்சிட்டு உடனே மன்னிச்சாரு. எத்தனை தடவை மன்னிச்சாரு? சோதோம் ஜனங்களை தப்பி தவறி பார்த்தீங்கன்னா பேசாதீங்க, அடிச்சு போடுவாங்க. ஏனென்றால் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிக்காத காட் உங்களுடைய பாவம், என்னோட பாவத்தையும் நம்ம கேட்கவே இல்லை, கூட்டு பண்ணிச்சிட்டாரு. திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார். அவன் பார்த்த உடனே வியாதி தெரியல, அவன் மேலே நிறைய பாவம் தெரிஞ்சிச்சு. தேவனுடைய பார்வையில் உங்கள் வியாதியை விட உங்கள் பாவம் ரொம்ப பெருசாக தெரியுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சி, கேன்சர் வியாதியில் ஒரு வாலிப பெண் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாங்க. இவர் போய் கேட்குறாரு, வியாதியோட வேதனை ரொம்ப அதிகமாக இருக்காமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு வியாதியோட வேதனை கூட தெரியல, என் தேவனுக்கு செஞ்ச துரோகம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது அப்படின்னு நான் கண்ணீர் விட்டுட்டேங்க. கேன்சர் வியாதியில் வேதனையோடு அந்த மகள் தவித்து கொண்டு கண்ணீர் விட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறா. பாஸ்டர் கேட்குறாரு, புற்றுநோயோட அகோரம், அதோ வேதனை ரொம்ப கஷ்டமாக இருக்காமா? இல்லை பாஸ்டர், அது எனக்கு பெருசாக தெரியல, என் தேவனுக்கு நான் செஞ்ச பாருங்க துரோகங்கள், என்னை கூப்பிட்டு மன்னித்து மறந்து நீங்கள் நேசித்தது போல நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் செஞ்ச பாவங்களை எல்லாம் சுமந்து தீத்தீங்களே. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 3 மாதம் அழுதுருக்குங்க நைட்டெல்லாம். அவ்வளோ மோசமான மட்டரகமான ஜென்மன்னு வைங்களேன். ஒருத்தர் என் கூட பேச முடியாது, ஏற்றுக்க முடியாது. 3 மாதம் அழுதுருக்கேன். நைட்டெல்லாம் அழுவேன். எல்லாம் சாப்பிட்டு படுத்ததுக்கப்புறம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுவேன். இளவயதின் பாவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச தப்பெல்லாம் என் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அப்படியே நைட்டெல்லாம் அழுவேன். அழுது 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 யார்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், யாரெல்லாம் திட்டி இருக்கிறேன், எங்கெல்லாம் திருடி இருக்கிறேன், அங்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? கண்ணீரோடு ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆட்டை அடிச்சு தினந்தோறும் ரத்தம் ஆறாய் ஓடுகிறது. இஸ்ரவேலுடைய பாவங்கள் ரத்த ஆறாய் ஓடுகிறது. ஆடுகள் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, தினந்தோறும் ரத்தம் பெருக்கி ஓடுகிறது. விலைக்கரயம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. விஷயம் பார்த்தாரு, எத்தனை ரத்தம், எத்தனை ஆடுகள், இப்படியே டோட்டல் போயிட்டே இருக்குதே. ஒரு ஸ்டாப் வச்சார். வாசிங்கள், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பேர் வச்சார் பார்த்தீங்களா? முழு உலகத்துக்கு ஆடுகள் அடிக்கணும்னா கோடிக்கணக்கான ஆடு அடிக்கணுங்க. சர்ச்சில் எல்லாம் டெய்லி நீங்கள் ஆட்டோட தான் வரணும். அது கன்வென்ஷன் நாட்களில் ஒவ்வொருத்தரும் 10 ஆடுகள் கொண்டு வரணும். ஏன்னா மொத்தமாக பாவத்தை இங்கே தானே தீக்கணும். கன்வென்ஷனில் எல்லாரும் ஆடுகளை பிடிச்சிட்டு வரணும், எல்லா ஆடுங்க. ஆனால் ஆடாமல் வரணும். ஆட்டை கச்சேரிச்சுக்கூடாது. நினச்சி பாருங்கள், எத்தனை லட்சக்கணக்கான, எத்தனை கோடிக்கணக்கான ஆடுகள் மனுக்குலத்துக்காக தேவன் கொடுக்க வேண்டும். மிருகங்களுடைய ரத்தம், மிருகங்களுடைய சதை எவ்வளோ கொடுப்பது? யோசிச்சாரே. தன்னுடைய குமாரன் அனுப்பி, போக முடியாத இடத்துல, போகக்கூடாத இடத்துல, ஒரு டேஞ்சரான இடம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஒரு இடத்துல தன்னுடைய சொந்த மகனை அனுப்பிவிட்டாரு.
எப்படி இருந்திருக்கு அவரு? சொந்த மகனை உலகத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக இருந்துட்டு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு மகன் வைங்களேன், அவனை எங்கேயாவது அனுப்பிட்டு அங்கே ஒரு டேஞ்சரான இடத்துல அனுப்பிச்சிட்டு உங்களால் தூங்க முடியுமா? துக்கம் இருக்காதுங்க. பிதா துக்க முகத்தோடு இருந்தார். அவருக்கு தேவை உங்க ஆத்மா. தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட தேவ மனுக்குலம் மீட்கப்பட முடியாமல் நரகத்துக்குள்ள போவது தேவனுடைய விருப்பம் இல்ல. பார்த்தாரே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். கிரேட் லவ். ஆழமான, அகலமான, நீளமான, உயரமான அந்த அன்புக்கு இலையே கொடுக்க முடியாதுங்க. விலையில்லாத அன்பு. ஆண்டவர் இப்படி எப்படிப்பட்ட அன்பு! அந்த அன்பை புரிஞ்ச அப்போஸ்தலர்கள் சொத்தெல்லாம் கொடுத்துட்டான். அன்புக்கு நிகர் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. கிறிஸ்து நம்மிடத்தில் காண்பித்த அன்புக்கு இன்னும் நம்ம பாத்திரமான இல்லை. அவருக்கு ஒன்றுமே செய்ய, அதான் உண்மை. சகோதரனுக்காக, சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பில் அதை தேவன் இயேசுக்கு செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாருங்க. சும்மா வாயில் பேசி தத்துவம் பேசிட்டு வர காட் நம்ம காட் கிடையாது. இப்போ அருளுரை, பொருளுரை, தத்துவம் இதெல்லாம் இங்கே வேலை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸாக காட் பேசுகிறாருங்க. நான் நிறைய தத்துவமெல்லாம் படித்தவன். கண்ணிலே கண்டதானம் கடிதரும் கடவுள் என்று மன்னூர் வணங்குகிறார்கள், அப்படி என்னையே வணங்குவவர்கள் மோட்சம் என்று எரியறை. அப்படி சிலதெல்லாம் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். தத்துவம் பேசிட்டு போகிறேன், நமக்கு ஆடு வரலைங்க. டீச்சிங்ஸ் கொடுத்துட்டு போக வரல, ஏதோ பார்த்துட்டு போக வரல. தனக்காக, மனுக்குலத்துக்காக தன் ஜீவனையே கொடுக்கும்படி. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி. அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட பண்ணி வந்து, அதாங்க காடுடைய வேலையை. ஜீவன் சாகவே சாவாய் எந்த வாயில சொன்னாரோ அதே வாயில உனக்கு ஜீவன் உண்டுன்னு சொல்லிட்டாரு. நீ பிழைக்கவே பிழைப்பாய். அந்த சாகவே சாவாய்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை சாவு பார்த்தீங்களா? இந்த வேர்ட் ஆஃப் காட்ல ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா வந்ததுதான். நீ சாவன சாவதான், நீ சாகவே சாவாய் அப்படின்னு ஒன்ஸ் தான் சொன்னாரு. செத்து 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 எங்கே போனாலும் கலர் தோட்டம், எங்கே போனாலும் கலர் தோட்டம், எங்கே பார்த்தாலும் சுடுகாடு. பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை மாறலை. பார்த்தீங்களா? அந்த வார்த்தை இன்னைக்கு மாற்ற முடியல. தேவகுமாரன் வந்து கூட அவர் தான் செத்து போனார். மாற்ற முடியாத வேர்ட் ஆஃப் காட். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது உண்மைங்க. வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது எவ்வளவு வேகத்தோடு, எவ்வளவு ஜீவனோடு, எவ்வளவு வல்லமையோடு வருகிறது, அப்படியே நிறைவேற்றுங்க. என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அதை நான் செய்ய நினைக்கிறத செஞ்சுட்டு தான் வரும். தேவன் பார்த்தாரே, தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தாரே. 2000 வருஷங்களுக்கு முதாக தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி வச்சார். வாசிக்கலாம் ஒரு வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நினைச்சு பாருங்க. நெருக்கப்படுதல்னா இப்படி, ஒடுக்கப்படுதல்னா இப்படி சொல்லுவோம். என்ன கொஞ்சம் ஒடுங்கி போயிடுச்சு மூஞ்சியெல்லாம். ஒடுக்கப்படுதல், நெருக்கப்படுதல். குறுகிய வழியில் கர்த்தர் போயிருக்கிறார். இந்த பக்கமும் நெருக்கம், இந்த பக்கம் ஒடுக்கம். அவர் நெருக்கப்பட்டும் அவர் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் நம்ம வாய் எப்பவுமே திறந்தே வச்சிருப்போம், யாராவது சிக்கு வாங்கலான்னு. அதுதான் நம்ம. அதுக்கு தானே ஃபோன் ஒன்று கொடுத்து, தனியாக இருந்தால் கூட சும்மா இருக்காத, ஏதோ ஒன்று யாரு கூட பேசிட்டே இரு தோலன்னு சாத்தான். இது என்ன ஃபோன்? செல்ஃபோன் இல்லை, ஹெல்ஃபோன். பேரை மாற்றுறீங்க. என்ன ஃபோன்? ஹெல்ஃபோன். சாத்தான் பேக் பண்ணி பாஸ்டர்ஸுக்கு விஸ்வாசம் அனுப்பி விட்ருக்கான். அதனால் எடுக்கும் போதெல்லாம் ஹெல்ஃபோன் ஹெல்ஃபோன் சொல்லுங்கள். செல்ஃபோன் இனிமேல் யாரும் சொல்லக்கூடாது, நான் கட்டளை இடுகிறேன். அப்போ தான் இதை அடிக்கடி தோணாமல் இருப்போம். எரிகிற நெருப்பு அக்கினி தலத்தில் இருக்குது. அத்தனை விஷயத்தையும் உள்ளடக்கி கொண்டு அழகாக நம்மளை ஏமாற்றி நேராக ஹெல்லுக்கு அனுப்புது பார்த்தீங்களா? அதனால் இதுக்கு பேர் இன்று முதல் செல்ஃபோன் என்று சொல்லாமல் ஹெல்ஃபோன் என்று சொல்லுங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஃபோன் வாங்க நினச்சா கூட கொஞ்சம் யோசிச்சு வாங்க. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட்.
ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் ஒரு சிலர் ஐஃபோன் அப்படிம்பாங்க. யோசிச்சு பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் அவர் ஒடுக்கப்பட்டு வந்தார். எதுக்குங்க அவருக்கு நெருக்கம், எதுக்குங்க அவருக்கு ஒடுக்கம்? யாருக்காக வந்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நெருக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார். ஆனாலும் வாயை திறக்கல. திறந்திருந்தா ரோமர்கள் அத்தனை பேர் சட்னி ஆயிருப்பானுங்க. மகிமையின் கர்த்தரை அறிந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் சிலுவையில் இவர் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா ரோம் சாம்ராஜ்யமே காலில் வந்து விழுந்திருக்கும். காட் ஃபர்கிவ் மீ விழுந்திருக்கும்னு. அதுதாங்க. தொட முடியுமா? அவரை தொட முடியுமா? ஈட்டியில் குத்த முடியுமா? சிலுவை ஆணியில் அறைய முடியுமா? ஏசாயாடு சொன்னார், அவங்க கண்ணெல்லாம் மூடி போடு, அப்போ தான் ஏன் வேலை நடக்கும். எனக்கு சிலலாம் கண்ணை மூடினா தான் வேலையும் நம்ம எனக்கு நடக்கும். சில குழந்தைகளை கண்ணை மூடி தூங்க வச்சுட்டு சில இட்லி சட்னியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது கண்ணை திறந்து இங்கே வேலை நடக்காது. அதே மாதிரி காட் ஏசாயா மூலமாக இஸ்ரேலை பார்த்து எல்லாரையும் கண்ணை மூடு. ஏன்னா நான் உலகத்துக்கு வர்றேன், இவன் பார்த்து தொலைஞ்சிட்டானா என்னை இவன் என்ன பண்ண மாட்டான், சிலுவையில் அறைய மாட்டான், ரட்சி போயிடும். எல்லா கண்ணையும் மூட சொல்லிட்டு புறஜாதிகள் கண்ணை திறந்துரு. மகிமையின் கர்த்தராக புறஜாதிகள் நான் பார்க்கட்டும். புறஜாதிகள் ரட்சிப்புக்காக தேவன் இந்த பாவ மண்ணிலே வந்து ரத்தம் சிந்தினார். வாசிங்க 10ஆம் வசனம் வாசிங்க. அதில் கர்த்தரோ, நல்ல சத்தமாக வாசிங்க சிஸ்டர், கலாதானே அப்படி வாசிங்க. அப்படி கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. நினைச்சு பாருங்க அந்த வார்டு. காயம் நொறுக்குதல் 2 வகை இருக்கு. ஹார்ட் சொல்லுவாங்க, அவங்க பேசுனது என் உள்ளமெல்லாம் நொறுங்கி போச்சுங்க. 2 வகை இருக்கு நொறுக்குதல். வெறும் பாடி மாத்திரமல்ல, ஹார்ட் நொறுங்கிருச்சு இருக்கு. நொறுக்கப்பட்டானா ஹார்ட்டுக்குள்ள அப்படியே உடைந்த உள்ளம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் எப்படி ஜெபம் பண்ணார் வாசிங்கள். 22 லூக்கா 22:44 வாசிங்கள். அவர் மிகவும் ஊக்கத்தோடு, அதிக ஊக்கத்தோடு, வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுறது. எப்படிங்க நம்மளாம் அப்படி பண்ணியிருக்கோமா என்னைக்காவது? அப்படி கலையாமல் வேறு வந்தால் கூட பவுடர் இருக்கிறோம், அதனால் ரொம்ப நீட்டாக பண்ணி அப்படி வேறு வராமல் பார்த்துக்குவோம். ஏன்னா வெளியே போகும்போது இப்போ சர்ச்சுக்கு போனிச்சு வந்து அப்படியே ஒரு கலைஞ்ச தலை அப்படி வியர்வில் வந்து அவங்க என்னங்க நல்லா போனீங்க அப்படின்னால ஒன்றும் அப்படியே மாறக்கூடாது. நீட் அண்ட் குட்டாக போய் நீட் அண்ட் குட்டாக உட்காந்துட்டு நீட் அண்ட் குட்டாக வீட்டுக்கு வரும்போது 2.5 கிலோ மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துடும் சண்டே சர்வீஸில். அப்படி தானே எங்கள் ஊரில் சிக்கன், உங்கள் ஊரில் மீன். அவர் அதிக வியாகுலத்தோடும் ஊக்கத்தோடும் இப்படி ஒரு ஜெபம் எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? அடுத்து வாசிங்க. அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளி, சாதாரண துளி இல்லைங்க, ஒவ்வொரு பிளட்டோட துளியும் பெரிய பெரிய துளியாக வருது. எவ்வளோ பிளட் வெசல் உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. உள்ளம் உடைந்தவராய், சரீரம் உடைந்தவராய், ரத்தத்தின் பெருந்துளிகளோடு தான் அவர் சிலுவைக்கு நேராக போனாருங்க. ஆல்ரெடி பிளட்டெல்லாம் நிறைய சிந்திட்டாரு. பாடி ஃபுல்லாக பிளட்டாக அப்படி பிளட் வெசல் வெடிச்சு பாடியெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அந்த கோலத்தில் தேவகுமாரன் போறாருங்க, உங்களுக்காக எனக்காகவும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு பாவமறியாத தேவகுமாரன் ரத்த வியர்வை சிந்தப்பட்டவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய், வாரடி ஏற்றவராய், சிலுவை சுமந்தவராய் கொல்கதாவிலே அவர் நடந்து போகிற காட்சி நீங்க யோசிச்சு பாருங்க. ராத்திரி எல்லாம் உட்கார்ந்தெல்லாம் ஹல்லேலூயா முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. யோசிச்சு பாருங்க. பாவமறியாத தேவகுமாரன் பாவ சரீரத்தை எடுத்து வந்து உங்களுக்காக எனக்காகவும் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் பாடுபடலைன்னா, அவரு நொறுக்கப்படலைன்னா நான் நொறுக்கப்பட்டிருக்கணும். அவரு பாடுபடலைன்னா நரகத்துக்குள்ள நான் பாடுபட்டிருக்கணும். அவர் எனக்காக ஜீவனை கொடுக்கலன்னா நான் பாதாளத்துக்குள்ள இருட்டுக்குள்ள அழிஞ்சு நாசமா போயிருப்பேன். எனக்காய் இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்து நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் இன்னைக்கு சந்தோஷமா பாட வச்சிருக்காரு. ஆராதனை எப்படி போலாம் பாடுறோம் பார்த்தீங்களா? எப்படிங்க வந்துச்சு பாட்டு? யோசிச்சு பாருங்க. கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த நாள் ஒரு நாள் ஆண்டவர்கள் சந்திச்சார் பார்த்தீங்களா? பேசினார் பார்த்தீங்களா? மனம் திரும்புன்னு சொல்லி பேசினார் பார்த்தீங்களா?
பாவம் மன்னிப்பது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்லுவதோ. பாவத்தை மன்னிச்சிட்டாலே அதுக்கப்புறம் நீ என்ன தெரியுமா, எழுந்து விழுந்து கிடந்த நீங்க எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. குனிஞ்சு நடந்த நீங்க நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. எந்த வீதியில தலை குனிந்து வெட்கத்தோடு நீங்கள் போனீர்களோ அதே வீதியில நீங்க அப்படி காரில் போவீங்க. ஹல்லேலூயா, க்ளோரி. சேரைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யுங்க. நான் கண்ணீரோடு வாழ்ந்த நாட்கள், நடந்து நடந்து ஓடிஞ்ச இடங்கள், காடுகளில், மலைகளில், கிராமங்களில் சண்டே சர்வீஸ் முடிச்சு நான் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போயிட்டு இருப்பேன். ஆண்டவர் மேலே வச்சு வெறித்தனமான அன்புனால சண்டே சர்வீஸ் முடிச்சு நான் ட்ராக்ஸ் கொடுத்து போயிட்டே இருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஆரஞ்சு வாங்கிட்டு போவேன். எல்லா நோயாளிகள்லாம் போய் சொல்லுவேன். பிச்சைக்காரன் கூட உட்காந்து 5 ரூபா பாக்கெட்டை வச்சு விஷயம் சொல்லுவேன். கிராமத்துக்குள்ளே போவேன். வீதி வீதியாக தெரு தெருவா கத்தரை பற்றி பேசுவோம். இன்றைக்கெல்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னா டீச்சிங்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் எனக்கு கிடையாது. எத்தனை கிராமங்களை எங்களை அடித்து துரத்திடணும் தெரியுமா? கத்தருடைய ஊழியத்துக்காக காடுகளில் சென்று காடுகளுக்குள்ளே 3 நாள் அங்கேயும் இருப்பாங்க. ஆதிவாசிகளுக்கு 3 நாள் பிரசங்கம். சில இடங்களில் கிரிட்டிக்கலான இடங்கள்லாம் எனக்கு வந்திருக்கு. அடி வாங்குற இடமெல்லாம் இந்து மொழிக்காரங்க துரத்துற நாட்களாக இருக்குது. ஆனால் என் தேவன் என்னை தப்ப வித்தா. ஹல்லேலூயா, தப்பு வச்சாருங்க. கிராமத்துக்குள்ளே போய் டென்ட் அடிச்சுட்டு வீடெல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஈவினிங் ஒரு சுவிசேஷ கொட்டை வைப்போம். அந்தவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். டான் பிரீச் வாங்க. இப்போ எல்லாம் கிடையாது. வீதி முச்சந்தியில் நின்றுக்கிட்டு மெக்காபோன் கொடுத்துருவாங்க. ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சத்தமாக சொல்லுங்க. வெக்கம் இல்லாமல் விபச்சாரமும் பாவம் இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவனொரு வெட்கப்படுகிறானோ நானும் என் பிதாவுக்கு முன்பாக வெட்கப்படுவேன். வெட்கப்படாதீங்க. சுவிசேஷம் சொல்றதற்கு இயேசுக்கு ரட்சகன் சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாதுங்க. தைரியமா சொல்லணும். அவனதான் சொல்லிட்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். சீக்கிரமாக எழுந்து நடக்க சொல்லி அப்படி எங்களுடைய வாழ்க்கையில விழுந்து போன அனுபவங்கள், கத்தரை விட்டு விலகி போன அனுபவங்கள், வாழ்க்கையில பொருளாதாரத்தில் விழுந்து போன அனுபவங்கள், வியாதியில படுத்திருக்க அனுபவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு எங்களை எழுந்து நடக்க பண்ணுகிற தேவன். கட்டுகளை உடைக்கிற கத்துடைய கரம், சிறைகளை உடைக்கிற கத்துடைய கரம், கட்டுகளை இந்த ராத்திரி அவிழ்க்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறைகளை உடைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆனந்த சத்தத்தோடுமே ஆர்ப்பரித்து பாடுபடி பிள்ளைகளை நீ விடுவித்து ரட்சித்து ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன்.